ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? எனக்கு நிரஞ்சன் முரளின்றவர் மதர்ஸ் டே விஷஸ் அனுப்பிச்சிருந்தாரு. அவருக்கு என்னோட ஆசீர்வாதங்கள். நோய் நொடி இல்லாமல் 100 வருஷம் நல்லா இருக்கணும். அப்புறம் நான் கட்டின்னு இருக்கிற புடவெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரா. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எனக்கு புடவைங்க தான் அவ்வளோ இஷ்டம். என் பொண்ணுங்க வீட்டிலலாம் ஒரு அலமாரி ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ்ஸு தான், என்னோட புடவைங்கெல்லாம் வச்சுருவேன். நான் போகும்போது கை வீசின்னு போவேன். அங்கே என்னோட ட்ரெஸ்ஸுங்க இருக்கும் ஒரு பொண்ணு வீட்லேயும். அதை போய் வச்சுன்னு ஜாலியாக போட்டுன்னு இருப்பேன். இப்போது நம்ம என்ன செய்யணும்னா, நெத்திலி கருவாடு குழம்பு வைக்க போகிறோம். நெத்திலியும் அந்த உருளைக்கிழங்கும் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஏன்னா இந்த 1.5 மாதத்துக்கு மீன் பிடிக்க போக மாட்டாங்க. ரொம்ப மீனெல்லாம் நல்லா வராது. அதனால் கருவாடு அது இது வச்சு காலத்தை ஓட்டலான்னு இப்போ அந்த ரெசிபி சொல்கிறேன். நான் எப்படி செய்யணும்னா, நெத்திலியே நல்லா மண் போக கழுவி வச்சிடணும். உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு அப்புறம் கடுகு போடணும். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி போட்டுடணும். ரொம்ப போடக்கூடாது. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 சின்ன தக்காளி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கையை போட்டு வதக்கி அதுக்கப்புறம் இந்த நெத்திலியும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றி நல்லா கலந்து உப்பு பார்த்துட்டு மூடி வச்சிடணும். அது கொதிக்கட்டும்னு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொதிச்சப்புறம் இறக்கி டேஸ்ட் பார்த்து இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிள். வாங்க செய்யலாம். இப்போ போல மண் சட்டிலே வைக்கிறேன் கருவாட்டு குழம்பு. அடுப்பத்தை வச்சு சட்டியை வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். காயட்டும். இதில் மண் இல்லாமல் நெத்திலி கருவாடை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு எப்படி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி போதும். கருவேப்பிலை வச்சுருக்கேன். வெந்தயமும் கடுகும். இப்போ எண்ணெய் காயணும். இந்த மண் சட்டியில் வச்சாதான் மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மற்ற இதுவை விட இந்த மண் சட்டிலே வைங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. வெந்தயம் போடுறேன். வெந்தயம் பொரிஞ்சு போச்சு. கடுகு போடலாம். வெந்தயம் பொரிஞ்சு போச்சு. வெந்தயம், கடுகு, வெங்காயம் போட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஆனால் அந்த தக்காளி போட்டோம். இந்த அளவுக்கு வதங்கி இருக்கும் போது உருளைக்கிழங்கு போடுறேன். கருவேப்பிலையும் போட்டேன். இப்போ நெத்திலி போட்டுடலாம். நல்லா ஒட்டை பிரிஞ்சு தண்ணி இல்லாமல் போடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் எதுவும் வராது.
இது வதங்கினு சொல்லவே நம்ம குழம்ப கூட்டிக்கலாம். அவ்வளோ உருண்டை புளி எடுத்துன்னு ஊற வச்சுட்டோம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே. அதில் உப்பும் போட்டேன், நல்லா ஊறிச்சு. அது நல்லா கரைச்சி வச்சுக்கணும் குழம்பு ஓணுன்ற அளவுக்கு. இப்போ வடிகட்டி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இப்போ போட்டுக்கணும். இவ்வளோ மஞ்சத்தூள் போதும். மிளகாத்தூள் வந்து 2 3 4 ஸ்பூன் போட்டேன். இதெல்லாத்தையும் காய்ச்சி டேஸ்ட் பார்க்கணும். உப்பு தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. இது நல்லா வதங்கிச்சு. இதில் ஊற்றிடுறேன். இட்லி குழம்பு கூட்டி வச்சாச்சு. அது கொதிக்கணும். உருளைக்கிழங்கு வேகணும். வேகட்டும். அதை மூடிடலாம். மூடட்டும். எனக்கு குழந்தை பிறக்கும்போது ஒரு முறை டெலிவரிக்கு போயிட்டு வரும்போதும் பொண்ணான்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு பையன் பெற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு 6 பொண்ணாகவே தான் பிறந்தது. அதனால் நான் எந்த விதமான சலிப்பும் இல்லை. எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பையனும் ஒன்று தான் பொண்ணும் ஒன்று தான்னு 6 பொண்ணுங்களையும் அருமையாக வளர்த்தோம். இப்போ அந்த பொண்ணுங்களால் தான் எனக்கு பெருமையே. அவங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் பொண்ணு பையன்களை சமமாக நினச்சின்னு வளர்த்துக்குங்க. அதுங்களை வந்து நான் உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணுன்றதை முதல்லேருந்தே சொல்லி நல்லா வளருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். எல்லாருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் பசங்களை நல்லா அருமையாக பாசத்தை கொட்டி நல்லா வளர்த்துக்குங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். நாங்கள் வெக்கேஷனுக்கு எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனால் தான் இந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் நல்ல அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்கிறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ. ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ திறந்து பார்த்தா நல்லா வெந்து அந்த உருளைக்கிழங்கு வெந்து குழம்பு நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. பாருங்க, உருளைக்கிழங்கு நெத்திலி கருவாட்டு குழம்பு. இந்த வெயில் காலத்துக்கு கூழ் களி இதெல்லாம் செய்து கஞ்சி அந்த மாதிரிலாம் செய்து இந்த தொட்டுக்கு நல்லா சாப்பிடலாம். பாருங்க, இந்த சாதம், வேக வச்ச முட்டை, புடலங்காய் பொரியல், இதில் இந்த கருவாட்டு குழம்பு, இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். சாப்பிடுங்க. இது உடம்புக்கு குளிர்ச்சி. இது செய்து சாப்பிட்டா நல்லது. இந்த களி கூழ் வச்சு நல்லா சாப்பிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை நீங்கள் செய்து சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா பிசி லெமனேடுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.